வேலூர் புரட்சி எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். 1806 ஜூலை 10ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாலையிலேயே இந்த முதல் படைப்பிரிவு, அதே போல் 23வது படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த படைப்பிரிவுகள் தான் இந்திய சிப்பாய்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரு போர் முழக்கத்தை சொல்லிக்கிட்டே இந்த வேலூர் புரட்சியில் இறங்குறாங்க. இந்த ஒரு கூட்டமைப்புக்கு காரணமானவர் யார் தெரியுமா? திப்புவினுடைய மூத்த மகன் பதைக் ஹைதர். அவர் தான் ஒரு கூட்டமைப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை காவல் படை அதுக்கு முக்கியமாக பொறுப்பு வகிச்சவர் தான் பேன்கோட். இந்த பேன்கோட் தான் ஃபஸ்ட்டு சாகுறாரு. இந்த புரட்சினால் பேன்கோட் தான் ஃபஸ்ட்டு சாகுறாரு வேலூர் புரட்சியினால். இந்த 23ஆம் படைப்பிரிவு இருக்கு இல்லையா, இந்த 23ஆம் படைப்பிரிவு தான் முதல்ல இந்த கழகத்தை தொடங்கி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த மீகாரஸ், இந்த மீகாரஸும் கொல்லப்படுறாரு. மீகாரஸும் அடுத்ததான் கோட்டையை கடந்து ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லணும். இந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்குறாரு. கேட்ட உடனே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட்டைக்குள்ளே வராரு. உடனே ஆம்ஸ்ட்ராங்குடைய ஸ்ட்ராங்கான பாடி உடல் ஃபுல்லாக தோட்டாக்களால் துளைக்கப்படுது. இவரும் செத்து போயிடுறாரு. இது சொல்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் 1 மணி நேரத்துக்குள்ளே கொல்லப்பட்டிருக்காங்களாம் இந்த வேலூர் புரட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர்கள் இந்த லெப்டினண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டாலியன் ஃபோர்ஸில் இருப்பாங்க பாரு, முக்கியமானவங்க. மன்னரினுடைய படைப்பிரிவு தான் பெட்டாலியன் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த மன்னரின் பெட்டாலியன் ஃபோர்ஸில் இருந்து கூட இந்த எல்லி அப்படிங்கிறவரையும் பாப்ஹாம் அப்படிங்கிறவரையும் கொண்டுறாங்க. இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு புரட்சியாக இது சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேலூர் புரட்சியில் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜில்லெஸ்பிக்கு யார் தகவல் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், அந்த கோட்டைக்கு வெளியே இருந்தால் பார்த்தீங்களா மேஜர் கூட்ஸ். இந்த கூட்ஸுங்கிறவங்க தான் இந்த ஆற்காடு குதிரைப்படை தளபதியான ஜில்லெஸ்பிக்கு தகவல் கொடுத்தது கூட்ஸு. இப்போது ஜில்லெஸ்பி என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்ட உடனே அந்த கேப்டன் யங்குங்கிறவன் தலைமையில் குதிரைப்படை ஒன்று திரட்டிக்கிட்டு காலையில் 9 மணி அளவுலாம் அவர் வேலூர் கோட்டைக்கு போயிடுறாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஜில்லெஸ்பி கோட்டையை அடைஞ்சு பார்க்கும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பதைக் ஹைதர் இருக்கான் இல்லையா, மூத்த மகன், திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் பதைக் ஹைதரை மன்னராகவும் வச்சு அங்கே கோட்டையில் ஆங்கில கொடியை இறக்கி விட்டு திப்புடைய புலிக்கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஜில்லெஸ்பி என்ன பண்ணுறான், போர் விதிமுறைகள் எதையும் ஃபாலோ பண்ணலை. ஜில்லெஸ்பி வீரர்களுடைய புரட்சியை வன்மையாக ஒடுக்கிறான். இப்படி ஒடுக்கப்படும் போது அந்த இடத்துல எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? ஒருத்தர் நேரில் பார்த்தவருடைய வாக்குமூலத்தை வச்சு தான் இங்கே சொல்கிறாங்க 800 வீரர்கள் பிணமாக கிடந்தாங்களாம் அந்த கோட்டையிலன்னு சொல்கிறாங்க. அதே போல் திருச்சிராப்பள்ளி, வேலூரிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 ஜெயில் இருக்கு இல்லையா, இந்த ஜெயிலில் 600 பேர்களை விசாரணை கைதியாக சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளைவுகளில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுது. அதே சமயம் ஐரோப்பியர் சைடில் பார்த்தா 113 ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லியும் ஒரு செய்தி இருக்குது.